ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுக்கு நான் போய் கமெண்ட்லையும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். எல்லா கமெண்ட்ஸுமே நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலில் வந்து மணி சேவிங் ஐடியாஸ், உண்டியல் சேவிங்ஸ், அப்புறம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் எப்படிலாம் சேர்த்து எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்றதுக்கான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு 2 வீடியோ பார்த்துட்டு உடனே கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல விதமாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு மோட்டிவாகவும் இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம வீடியோ போடணுன்றதுக்காக மோட்டிவேஷனாகவும் அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த சேனல் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில டவுட்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த சேனல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நம்ம சேனல் பார்த்து ஒருத்தர் 2 பேருக்குனாச்சும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. நான் ஃபஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுக்காம தான் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டேன். பட் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் வாய்ஸ் கொடுக்கவே ஆரம்பித்தேன். எனக்கு வாய்ஸ் கொடுக்குற ஐடியாஸே இல்லை. எனக்கு யூடியூப்பில் வாய்ஸ் கொடுத்து போடுறது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ் சொன்னனால தான் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்டாக போரிங்காக இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா இக்னோர் பண்ணிடுங்க. பிடிச்ச வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், இல்லை அடுத்த லெவலுக்கு கீழே இறக்கிறதுக்கும் செய்யும். ஸோ தயவு செஞ்சு யாருமே மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க. எந்த சேனலாக இருந்தாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சால் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்து நல்லது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ 10 நல்லது சொல்லியிருப்பாங்க, ஒரு கெட்டது இருக்கும். அதை பிடிச்சிட்டு அவங்கள இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னோட ரெக்வெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப் கேட்ட டவுட்ஸ் போயிடும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. என்கிட்ட இருக்க கோல்டு காயினில் வந்து 22 கேரட்டா ஆர் 24 கேரட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 22 தாங்க. 24 நான் ஒன்று கூட வாங்கினதே கிடையாது. அடுத்தது உடன் பாக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த உடன் பாக்ஸஸ்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அதுக்குன்னே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரேட்டு, என்ன ப்ரைஸஸ்லாம். இந்த பாக்ஸஸ் இப்போ எதுக்கு இங்கே வச்சுருக்கேன்னா, இந்த பாக்ஸில் வந்து மில்லிகிராம் காயின் வந்து ஒரு 12 கார்டு வச்சுருக்கேன். இது நிறைய வீடியோஸில் காட்டிட்டேன். 12 கார்டு இருக்குது. இது எல்லாமே 2025 வந்து ஜனவரி மந்த் 1, பிப்ரவரி மந்த் 1ன்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று வாங்கி 12 கார்ட்ஸை சேர்த்துருக்கேன். சரிங்களா? இது ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் இதை வாங்கினேன். இது எதுக்கு அடிக்கடி காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் வந்து நீங்களும் இப்படிலாம் வாங்கலாம். இப்படி ஒரு கார்டு இருக்குன்றதே எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கடையில் விசாரிச்சு, நான் ரெகுலராக வாங்குறது மங்களில் சீட்டு போட்டு தான் வாங்கிட்டுருக்கேன். அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சப்போ தான் 100 மில்லிகிராம்ஸில் இப்படி ஒரு கார்டு இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சுட்டு அதுலேருந்து இப்படி வாங்கி வைக்கிறேன். இது போன வருஷம் வாங்கி நம்ம சேவ் பண்ணது. இப்போ வந்து ஒரு கிராம் வந்து ரேட் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. இருந்தாலுமே கோல்டு ரேட் வந்து எப்போ வேணாலும் அது அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கூட அதை வந்து காயின்ஸ் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து இந்த இயர் வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் மில்லிகிராம் காயின்ஸு. இதெல்லாம் நான் காட்டுறப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாம் காட்டுறேன். இது கோல்டு காயின், இது சில்வர் காயின். இதில் 3 கார்டு இருக்குது. ஜனவரி மந்த் 2026 ஜனவரியில் வாங்கினது, பிப்ரவரியில் வாங்கினது, மார்ச்சில் வந்து இந்த மந்த் வந்து என்னால் போய் வாங்க முடியல. ஸோ நாங்கள் வந்து சிட்டு முடிஞ்சு ஒரு ரிங் பர்ச்சேஸ் பண்ணோம். ரிங் வாங்கி மீதி இருந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு காயின் வாங்கினேன். ஸோ இது மார்ச் மந்த் தான் நான் வாங்கினேன், 7ஆம் தேதி. ஸோ அதனால் இதையுமே நான் இதோடய ஆட் பண்ணிடுறேன். என்னால் இந்த மந்த் போக முடியல, அதனால் இதையுமே நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இந்த வருஷம் வந்து மாதம் ஒரு கார்டு வாங்கணுன்றது என்னோட டார்கெட்டில் முடியறப்போ வாங்கலான்றது தான். பட் 3 கார்டு இப்போதைக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக டிஜிகோல்ட்டில் நம்ம வாங்கின 1 கிராம் கோல்டு காயின். ஸோ இதை பார்க்குறப்போ யாரோ ஒருத்தருக்காச்சும் மோட்டிவேட்டாக இருந்து நீங்களுமே இப்படிலாம் வாங்கலாம். இன்னுமே நிறைய பேருக்கு வந்து மில்லிகிராம் காயின்ஸ் கிடைக்குதுன்றது தெரியாது. எந்த ஷாப்லலாம் கிடைக்குதுன்னு கூட தெரியாமலாம் இருக்காங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சு நம்மளை விட நிறைய தெரிஞ்சவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்றுமே தெரியாதவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஆளுக்குனாச்சும் யூஸாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சால் கோல்டு காயின் வாங்கணும். அப்படி இல்லைனா சில்வர் காயின் கூட வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஃபோன்லேயே கூட நீங்கள் டிஜிட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் டேரெக்டாக தான் எப்போதுமே தங்க இல்லை டிஜிட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. உடன் பாக்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன். வீடியோலையும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உடன் பாக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து
உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாமல் சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு சேனல் நான் வச்சிருக்கேன் அப்படின்றது எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. தெரியாம தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் சேவிங்ஸ் பற்றி தானே சொல்லிட்டுருக்கேன். நிறைய சேவிங் பண்ணணும். நான் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தெரியாம தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் சேவிங்ஸ் வந்து உண்டியல் அங்கங்கே வச்சு சேவ் பண்ணுறதுல நான் ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது நல்லாவே தெரியும். என்ன பண்ணுறேன், இப்படி வீடியோஸ் எடுக்கிறேன், சேனல் வச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியாது. தெரிஞ்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹஸ்பண்டுக்கு தெரியாதான்னு கேட்டது. சரிங்களா? அடுத்தது வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது, டெய்லி 50, 100 அப்படின்ற மாதிரி உண்டியெல்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எங்களால் சேவ் பண்ண முடியல, உங்களால் எப்படி இப்படிலாம் அமௌண்ட் போட முடியுது உண்டியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் நான் இதை சொல்லிடுறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. இப்போ ஒரு 4 மந்த்தாக தான் நான் கொஞ்சம் வீட்லேயும் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போகல. பட் நாங்கள் ஓனாக ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ். ஸோ அதுக்கு வந்து நான் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுவேன். பாப்பா பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வந்துடுவேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் வருமானம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ன்றனால ஹவுஸ் ஒய்ஃபா எப்படி உங்களால் இவ்வளோ அமௌண்ட் பெரட்ட முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆன்சர் பண்ணுறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சிஸ்டர். மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய இன்ஸ்டியூஷனில் காலேஜில் வந்து அட்மினாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஒர்க் போகல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஸோ மார்னிங் 10 போனேன்னா ஆஃப்டர்நூன் 3 நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். பாப்பா பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. இப்போ ஒரு 3 மந்த்ஸாக வந்து நான் ஆஃபீஸ் போகிறதில்ல. ஸோ அதனால் வீட்டில் இருக்கேன். மற்றபடி எங்களோட ஆஃபீஸ், ஓன் ஆஃபீஸ் சின்ன லெவலில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஆஃபீஸை பார்த்துக்கிறனால எனக்கு வந்து நான் ஆஃபீஸ் போவேன்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து எனக்கு இன்கம் தனியாக வரப்போகிறதில்ல அப்படின்றதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் ஆஃபீஸ் போயிடுவேன். அப்போ ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கும். பாப்பாக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஈவினிங் வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டியூஷன்லேருந்து வர அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து அமௌண்ட் எனக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நான் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்குது. டியூஷன் அமௌண்ட்டே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பிளான்ட் வந்து என்ன சேல் பண்ணுறேன், எவ்வளோ சேல் பண்ணுறேன், அந்த மாதிரி டீட்டெயிலும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டியூஷன் எடுத்தப்போ வந்து ஒரு பையனுக்கு மட்டும் தான் நான் எடுத்தேன். அந்த பையனுக்கு எடுக்கிறப்ப வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டப்ப வேணாம், நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், வீட்டு ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ்க்கும் போகணும் அப்படின்ற நாள் முடியும்னா பண்ண வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன், ஒரு பையனுக்கு தானே என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் என்னோட டியூஷன் இது. எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். எங்கள் அண்ணன் வந்து உன்னால் முடியும், நீ பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த மோட்டிவேட்னால தான், எங்கள் அண்ணன் மோட்டிவேட் பண்ணனால தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஓகேன்னு தான் சொன்னாங்க. பட் உனக்கு கஷ்டம் இல்லைனா ஓகே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆரம்பிச்சது தான் டியூஷனில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஒரே ஒரு பையனுக்கு தான் எடுத்தேன். அந்த ஒரு பையனுக்கும் ஃபஸ்ட் மந்த் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்தப்போ நான் வந்து இந்தாங்க என்னோட டியூஷன் அமௌண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் சும்மா அதை விளையாட்டு கேட்டுட்டு கொடுத்தேன். பட் அவங்க அதை வாங்கி பார்க்கல, எவ்வளோன்னு கூட கேட்கல. இல்லை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே எவ்வளோ என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் நான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறேன், எவ்வளோ அமௌண்ட் வருது எல்லாமே தெரியும். பட் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நான் சேவிங்ஸில் போடுறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்றது தெரியாது. அது மாதிரி எனக்கு பிடிச்சதோ, எங்கள் பாப்பாக்கு பிடிச்சதோ, வீட்டுக்கு என்ன தேவையோ அதுலேருந்து நான் எடுத்து செலவு பண்ணிப்பேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு அமௌண்ட் இல்லாதப்ப, வேலை ஒர்க் இல்லாதப்பெல்லாம் நான் என் கையில் இருக்க அமௌண்ட் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதனால் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு முடியாதப்ப நான் கொடுத்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுப்பேன். பாப்பாக்கு ஏதாவது வேணும்னாலும் அப்போ எடுத்து நான் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் என்னோட தான் எடுத்து செலவு பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிடுவேன். இவ்வளோ தான் அவ்வளோதான்ற மாதிரி எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஒரு 3 மந்த்ஸாக மட்டும் நான் ஆஃபீஸ்க்கு இப்போ கொஞ்சம் போகிறதில்ல. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து திரும்பவும் ஆஃபீஸ் போயிடுவேன். போனதுக்கப்புறம் ரொட்டீனாக காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் கேப் இருக்கும். இந்த 2 மந்த் வந்து டியூஷன், இந்த 2 மந்த்ஸ் வந்து டியூஷன் இருக்காதனால எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்கும். மற்றபடி திரும்பவும் ஜூன்லேருந்து எனக்கு வந்து டைம் இருக்கா 6 to 8 வந்து திரும்பவும் டியூஷன் எடுப்பேன். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கேன் என்னோடது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கேன். எனக்கு 10,000 சேலரி வருது. ஸோ அதை வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படியே நான் கொடுத்துருவேன். அப்படின்றப்ப என்னால் எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஃபஸ்ட்டு 10,000, ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது சின்ன சின்ன வேலை, இப்போ வந்து நான் வீட்டில் இருக்க திங்ஸ் ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது நான் எடைக்கு போடுறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் வச்சுக்குவேன். அதே மாதிரி நான் வீட்டில் ஏதாவது பிளான்ட் சேல் பண்ணுறேன், இல்லை ஏதாவது நம்ம ஹோம்மேடாக ஏதாவது பண்ணி ஏதாவது சேல் பண்ணுறோம்னா அந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் வருது, இதுதான் அப்படின்ற அமௌண்ட் வந்து வீட்டுக்கு தெரிய போகிறதில்ல, யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நம்ம சொன்னால் கரெக்டாக சொன்னால் தான். அதே மாதிரி டெய்லரிங்லாம் பண்ணால் கூட மற்றவங்களுக்கு தெரிய போகிறதில்ல, இவ்வளோ வருது அவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வெளியில் ஒரு ஆஃபீஸ்க்குன்னு போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்டுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து இவ்வளோ அமௌண்ட் இவங்க வாங்குறாங்க அப்படின்றது தெரிய போகுது, தெரிஞ்சு தான் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து 10,000ன்றப்ப அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுபடி நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்காக நான் அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் தனியாக ஒரு 500 சொல்லுங்கள், இல்லை 1000 சொல்லுங்கள், உங்களுக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறது பெரிய லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், இல்லைனா காயின்ஸ் வாங்கி கலெக்ட் பண்ணி வைக்கலாம், இல்லை உண்டியலே போட்டு வைங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து
நம்மளுக்கு காசு இல்லாதப்ப, இல்ல நம்மளுக்கு கஷ்ட காலத்துல வந்து அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. நீங்க ஒரு 500, 1000 உங்க ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க செலவுக்குன்னு ஏதாவது இல்லாட்டி நீங்க வெளிய கடைக்கு எதுவும் போறீங்களா? இல்ல எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களுக்கோ, இல்ல வீட்டுக்கோ யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணுன்றப்ப, நீங்க ஒரு இப்ப 2000 நீங்க கடைக்கு போணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வெளியில ஷாப்பிங் போணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 2000 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ரூ. 1500 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரூ. 500 எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஹஸ்பண்ட் இப்ப கேட்குறாங்க, நான் ரூ. 2000 குடுத்தேனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ரூ. 2000 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. உண்மைய சொல்லு அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்குறாங்க. இல்ல எங்க பில்ல குடு அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இல்லாட்டி ரூ. 1500 ஆச்சு, ரூ. 500 நான் எடுத்து சேவிங்ஸ் போட்டுக்கிறேன் கேட்காதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க கேட்கறத விட்டுருவாங்க. ஒரு 2 தடவ கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்றாங்க, பண்ணட்டும் விடுங்க. ஏதோ வேஸ்ட் பண்ணலல்ல அப்படின்ற மாரி தாட்டுக்கு போயிருவாங்க. கேட்க மாட்டாங்க. சரிங்களா சிஸ்டர்? ஸோ நீங்க 500, 1000 ஆச்சும் உங்களுக்குன்னு செலவுக்குன்னு எடுத்து வச்சு, அத உண்டியல்லயோ, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எங்கேயாவது சேவ் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து யாரோ ஒருத்தருக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணது, வீடியோ எடுத்தது. நான் வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட்டிங்கு, வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறது, வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் செட் பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது, எல்லா ஒர்க்குமே நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன். வீட்டு வேலையும் பார்க்குறது, ஆஃபீஸ்க்கும் போகிறது, பாப்பாவுக்கும் வேணுங்கிறது பண்ணுறது, டியூஷனும் பார்க்குறது, இப்படி எல்லாமே கலந்து பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே போடுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறோம். அப்படின்றப்ப நீங்கள் அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சில நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. பட் ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு சிலர் மட்டும் பேட் கமெண்ட்ஸு. ரொம்ப பேடாலாம் இல்ல. அதையும் டீசென்ட்டா தான் சொல்றீங்க. பட் வந்து சிலது எங்களுக்கே தெரியும். வீடியோ அப்லோட் பண்றப்பயே தெரியும். நம்ம வந்து சரியா அந்த வீடியோ குடுக்கல அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். அத நாங்க போக போக சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்களும் புதுசு தான். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு நல்லது இருந்தா எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ பார்த்து நல்லது இருக்கு, ஏதோ ஒரு டிப்ஸ் இருக்கு, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அ உங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்காதீங்க. 2, 3 பேர் மட்டும் குடுத்துருந்தீங்க. பட் நமக்குன்னு இல்ல. எந்த வீடியோஸ்க்கா இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் குடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா இக்னோர் பண்ணிருங்க. நானும் நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் YouTubeல. நெறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காத மாரி தான் இருக்கும். பட் நான் கமெண்ட்ஸ் போடவே மாட்டேன். நல்ல கமெண்ட்ஸா போடணும்னு முடிவு பண்ணேன்னா, நல்ல கமெண்ட்ஸா போட்டுட்டு வருவேன். இல்லையா, நமக்கு பிடிக்கலையா, அந்த இடத்துல நான் கமெண்ட்ஸே போட மாட்டேன். பார்த்துட்டு வந்துருவேன். ஏன்னா, அவங்களும் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்திருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சா மோட்டிவேட் பண்ணுங்க. இல்லன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ப்ளூ கலர் உண்டியல் வந்து எங்க வாங்குனீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ப்ளூ கலர் உண்டியல் வந்து லோக்கல் ஷாப்ல தான் சிஸ்டர் வாங்கினேன். அத கமெண்ட் பண்ணிட்டு அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. நம்ம சேனல்ல வந்து ஜுவல்லரி வீடியோஸ் போட்டிருந்தேன். பார்ட் 1ன்னு. ஸோ அதோட வெயிட், கிராம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி நான் லாங் வீடியோ குடுக்குறேன். அதையும் பாருங்க. பாக்ஸ் டீட்டெயில் லிங்க்லாம் குடுத்துருக்கேன். பிரைஸ் குடுத்துருக்கேன். அதையும் பாருங்க. வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னு கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த சேனல் நான் மட்டும் தான் ஃபுல் எடிட்டிங் எல்லாமே பார்க்குறேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த கேப்பில் வீடியோ எடுத்துட்டு நான் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி குடுக்குறேன். ஸோ அந்த கொஞ்சம் நேரத்துலயும் நான் ரெஸ்ட் எடுக்காம உங்களுக்காக வீடியோ குடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க கேட்ட ஒவ்வொரு டவுட்டுக்குமே நான் கமெண்ட்ஸ்லயும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு சில கமெண்ட்க்கு வந்து நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஸோ நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்கள்ட்ட நான் ஒரு சில விஷயம் கேட்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ போடலாமா, வேண்டாமா அப்படின்றதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த 1 மந்த் வந்து வீடியோ போடலாமா, வேண்டாமா, போடலாமா, வேண்டாமான்னு யோசிச்சே ஒரு சில வீடியோஸ் போட்டது வந்து எனக்கு வந்து எனக்குமே திருப்தி இல்லாம தான் போட்டேன். அதே மாரி அம் அந்த வீடியோஸ் வந்து எனக்கு விருப்பம் இல்லாம தான் போட்டேன். வாய்ஸும் இல்லாம குடுத்தது. எனக்குமே திருப்தி இல்ல. ஸோ ஒரே குழப்பத்தில தான் அந்த மாரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணேன் இந்த மந்த்து. நீங்க சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து வந்து உண்டியல் சேவிங்ஸ் வீடியோஸ், என்னோட சேவிங்ஸ் வீடியோஸ், நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத வீடியோவா போடலாமா, வேண்டாமா? இந்த சேனல கன்டின்யூ பண்ணலாமா, வேணாமா? அப்படின்றதையும் சொல்லுங்க. அதே மாரி போஸ்ட்ல வந்து டெய்லியுமே கிராம்ஸ் எவ்வளோ, இன்னைக்கு ரேட் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணட்டுமா, வேண்டாமான்றதையும் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நான் அத அப்லோட் பண்றேன். இல்லன்னா நான் அத போடல. நான் இவ்வளோ நாள் போட்டுட்டு தான் இருந்தேன். இந்த மந்த் வந்து கொஞ்சம் எனக்கு கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு. நம்ம வீடியோ போடலாமா, போஸ்ட் போடலாமா, வேண்டாமா அப்படின்ற மாரி. போஸ்ட்ல வந்து அன்னன்னைக்கு கோல்ட் ரேட் எவ்வளோ திருச்சில அப்படின்றத ஸோ போஸ்ட்ல போடலாமா, வேணாமா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேவிங்ஸ் வீடியோ மந்த்லி மாசம் மாசம் உண்டியல் சேவிங்ஸ் போடலாமா அப்படின்றதையும் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் புடிச்சுச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ண தான் நெறைய பேருக்கு அது போய் சேரும். வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ம். நீங்க இந்த மாரி ஏதாவது டார்கெட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் குடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு லைக் போடுறீங்க. நெறைய பேர் லைக் போடுறீங்க. அதே மாரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து 396 சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு இருக்காங்க. நான் வீடியோ போடலாமா, வேணாமா இந்த மந்த் அப்படின்ற மாரி மார்ச் மந்த் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன். ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருந்தேன். ஸோ அந்த 396 நண்பர்களுக்காக தான் நான் கன்டின்யூ பண்ணி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. நம்ம சேனல கன்டின்யூ பண்ணலாமா, போடலாமா வீடியோஸ், இல்ல இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொல்லுங்க. என்ன நம்பி 396 பேர் இருக்கீங்க.
வீடியோஸ் பிடிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்மள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றனால தான் அந்த 396 நண்பர்களும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சேனலை கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் நான் சேவ் பண்ணுற வேறு வீடியோஸ் எல்லாம், என்னோட சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் நான் போடவா வேணாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.